நாளில் இந்த உலகம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏசப்பாவுடைய சிலுவையை பற்றி தான் அதிகமாக பிரசங்கிப்பாங்க. அது யாராக இருந்தாலும், அது சிஎஸ்ஐயாக இருந்தாலும் சரி, அது எந்த சபையாக இருந்தாலுமே சரி, ஏசப்பாவை பற்றி தான் அதிகமாக அவங்க பிரசங்கிப்பாங்க. ஏசப்பா சிலுவையில் வந்துட்டு நிறைய நம்மளுக்காக பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்மளுக்காக வந்து பாவங்களை சுமந்திருக்காரு, நம்மளோட பாடங்களை ஏற்றுக்கொண்டிருக்காரு, நிறைய விஷயம் நம்மளுக்காக பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அன்பு. அவர் நம்ம மேலே இவ்வளோ அன்பு வைக்கலைன்னா இது எதுவுமே பண்ணியிருக்க முடியவே முடியாது. நம்ம மேலே வச்ச அளவில்லாத அன்பு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்மளை பெற்ற அப்பா அம்மா கூட ஒரு சில நேரத்தில் நம்ம மேலே நம்ம எதனா ஒரு தப்பு செய்யும் போதோ, நம்ம எதனா ஒரு விஷயம் பண்ணும்போதோ அவரோட அன்பு மாறிடுது, கோபமாக மாறிடுது. ஆனால் நம்ம செஞ்ச அளவில்லாத பாவம், 1-2 பாவம் கிடையாது, அளவில்லாத பாவம். அந்த பாவத்தை நம்ம எண்ணவே முடியாது. அவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுருக்கோம். அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா, அவருடைய ஜீவனையே நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. சாதாரணமாக கொடுக்கல, ஏதோ சிலுவையில் எடுத்துட்டு போய் அவர் அரைஞ்சிட்டாங்க அப்படின்றது மட்டும் கிடையாது. அவர் வந்துட்டு அவருடைய பாடுகளை ஒன்று நம்ம நினச்சி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அவர் வந்துட்டு சிலுவை அறையிறதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா எப்படி என்னென்ன மாதிரியான பாடுகள் அவர் அனுபவிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வாரினால் அடிச்சிருக்காங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு முள்முடி போட்டு அந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க. அப்புறமா அவர் மேலே எச்ச துப்பியிருக்காங்க, அவரை வந்துட்டு எட்டி உதைச்சிருக்காங்க, அவர் வந்து கேலி பரிகாசம் பல விஷயம் பண்ணியிருக்காரு. ஆனால் இது எல்லாமே பொறுத்துக்கிறது யாருக்காகனா, நம்ம மேலே வச்ச அன்புக்காக தான். அதுக்கு தான் ரோமர் 5:8 அவரோட அன்பு சொல்லப்பட்டிருக்கு. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாருங்க, நாம பாவியே இருந்ததுனால, கிறிஸ்து மரித்ததுனாலே தேவன். அப்ப பாருங்க, இந்த உலகத்துல மனுஷன் வந்து எந்த ஒரு மனுஷன் நம்ம மேல அன்பு வச்சா, நம்ம அப்பா அம்மாவா இருக்கட்டும், நம்ம தம்பி யாரா இருந்தாலுமே சரி, நம்ம மேல அன்பு வச்சிருப்பாங்க. ஆனா யாருமே நமக்காக உயிரெல்லாம் கொடுக்குற அளவுக்குலாம் யாருமே நம்ம மேல அன்பு வச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா நமக்கு உயிரை கொடுக்குற அளவுக்கு ஒரு அன்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரே ஒருத்தர் நம்ம ஏசப்பா மட்டும்தான். வேற யாருமே நமக்காக உயிர் கொடுக்க முன்னால வரவே மாட்டாங்க. அது நமக்காக சொல்லுவாங்க, உனக்காக நான் உயிரையே கொடுப்பேன், உனக்காக நான் எதை வேணாலும் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் யாருமே நமக்காக உயிர் கொடுக்கவே முடியாது ஏசப்பாவை தவிர. அந்த அன்பு எவ்வளோ பெரிதாக இருக்குது பாருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அன்பு வந்துட்டு சாதாரணமான அன்பு கிடையவே கிடையாது. அதேமாதிரி ஏசப்பா வந்து சிலுவையில் வந்துட்டு யாருமே அவரை அறைய முடியாது. ஏசப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோமர் ஆட்சி காலத்தில் பல தண்டனைகள் இருந்தது. பல தண்டனைகள் பார்த்திங்கன்னா, மனுஷனோட தலையை வெட்டி சாவடிச்சிடுவாங்க, அப்புறமா மனுஷனை வந்துட்டு உயிரோடவே கொளுத்திடுவாங்க, அப்புறமா இன்னும் நிறைய விதமான கொடுமையான தண்டனை, செத்த பணத்தை வந்து முதுகு பின்னால் கட்டி விட்டுருவாங்க. அந்த மாதிரி பல கொடுமையான ஒரு தண்டனை இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் ஏசப்பாவு இந்த சிலுவை தண்டனைன்றது அந்த காலகட்டத்தில் தான் வருது. சிலுவை தண்டனை வந்துட்டு அவங்க ஆட்சின்றதுனால வந்துடல, தேவ திட்டத்தின்படி தான் அந்த சிலுவை தண்டனை வருது. ஏன்னா அவர் இந்த உலகத்துக்கு வரணும், இந்த உலகத்துக்கு வந்து இந்த உலகத்துக்கு வந்து அவர் வந்துட்டு ஊழியம் செய்யணும், அப்புறமா வந்துட்டு நமக்காக அவர்கள் பாடுகளை ஏற்றுக்கொள்ளணும், நமக்காக அவர் சிலுவை சுமக்கணும், நமக்காக மறிக்கணுன்றது பிதாவுடைய சித்தத்தின்படி அவர் எல்லாமே நமக்காக செய்கிறாரு. அப்படி செய்கிற போது தான் கலாத்தியர் 1:4 வந்துட்டு, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். பாருங்க, இதுக்கு பெரிய நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு பெருசாக அவசியமே இல்லை. ஆனாலும் பாருங்க, இதில் இப்போ இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம் பாருங்க, அப்பவே இந்த வசனம் எழுதியிருக்கு. அப்பத்தை விட இப்போ எப்படி இருக்குன்னா, ரொம்ப மோசமான உலகமாக இருக்கு. இந்த மோசமான உலகத்தில் இருந்து மீட்கும்படியா, நம்மளை பாதுகாக்கும்படியா என்ன பண்ணாருன்னா, அவரை பிதாவின் சித்தத்தின்படி அவரே என்ன பண்ணாரு, அவரை ஒப்பு கொடுத்தார். இதை விட ஒரு பெரிய அன்பு எதுவுமே இருக்க முடியாது. இந்த அன்புக்கு ஈடான அன்பு இந்த உலகத்துல எந்த மனுஷங்கிட்டையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம பெற்றவங்க கிட்ட கூட நம்ம இந்த அன்பை எதிர்பார்க்கவே முடியாது. இப்படிப்பட்டதான ஒரு அன்பை தான் ஏசப்பா நம்மளுக்காக அந்த சிலுவையில் காண்பிக்க விரும்புகிறார். இன்னொரு விஷயம் என்னன்னா, சிலுவைன்றது வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கழுத்தில் போட்டுப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு விக்கிரகம் மாதிரி பண்ணிடுவாங்க. ஆனால் சிலுவைன்றது வந்து எப்படின்னா, நமக்கு வந்து அது ஒரு அடையாளம். சிலுவைன்றது எப்படின்னா, நமக்கு ஒரு அடையாளன்றது வந்து ஏசப்பா வந்து நமக்காக, நம்ம மேலே வச்ச அன்புக்காக மட்டும்தான் அந்த சிலுவையை சுமந்தார். வேறு யார் மேலே வச்ச அன்புக்காக கிடையாது.
நம்ம மேலே வச்ச அன்புக்காக மட்டும்தான் அந்த சிலுவையை அவர் அது அவ்வளோ கஷ்டத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவ்வளோ அந்த சிலுவையோட வெயிட்டு சொல்கிறாங்க. அது வந்து 180 கிலோ இருக்குமா அந்த சிலுவை. அதோட நீளம் பார்த்தீங்கன்னா 12 அடி, அதோட அகலம் பார்த்தீங்கன்னா 8 அடி இருக்குமா. அவ்வளோ பெரிய சிலுவையை நம்ம நல்லா இருக்கணும், இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கணும், நம்ம வந்துட்டு இந்த உலகத்தில் வந்துட்டு நல்லா வாழணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன இவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, அப்படியே தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மாற்றுன்றது எப்படின்னா, அவங்க சொல்கிற அளவுக்கு நம்ம எப்படி இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம அதிகமாக ஜெபிக்கிறதில்ல, ஏசப்பாவை தேடுறதில்ல. அது ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும். நம்ம சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் பண்ணணும், நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே பண்ணும்போது தான் நம்ம இருக்கிற ஏரியாவிலும் சரி, நம்ம இருக்கிற ஊர்லேயும் சரி ஒரு மாற்றம் வரும். அது வரைக்குமே நம்மளை எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன இவங்க கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க, அப்போ அதுக்கு நம்ம வெக்க தான் படணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்படி சொல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு தாட்டியுமே இப்படி யாருமே நம்மளை கேலி பண்ணாதபடிக்கு, பரியாசம் பண்ணாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட அதிகமாக நம்ம ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் பண்ணி வேதத்தை வாசிக்கும் போது தான் என்ன பண்ணுவார்னா, இந்த இடத்துலையும் சரி நடக்கிற கொடுமையிலிருந்து ஒரு மாற்றம் கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலிருந்து ஏசப்பா என்ன பண்ணுவார்னா, நம்மளுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பார். இல்லைன்னா இந்த நிலைமை அப்படியே தான் இருக்கும். நம்மளும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், என்னடா மாறவே மாட்டேங்குது, எதுவுமே மாற மாட்டேங்குது நம்ம என்ன பண்ணலாம், அதுக்காக கோவப்படலாம். கோவப்படுறதுனால நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இதை மாற்றுறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்கார், அவர் தான் ஏசப்பா. அவர் இதை மாட்டணும்னு நினச்சி தான் என்ன பண்ணார், அப்போவே நம்மளுக்காக சிலுவையில் அவருடைய ஜீவனையே கொடுத்தாரு. அவர் வந்துட்டு நல்லவங்களுக்காக அவர் ஜீவனை கொடுக்கவே இல்லை, நம்மள மாதிரியான பாவிகளுக்காக தான் அவர் ஜீவனை கொடுத்தாரு. நம்மள மாதிரியான அக்கிரமம் செய்கிறவங்களுக்காக தான் அவருடைய ஜீவனை கொடுத்தாரு. ஏசாயா 53:4-5 கூட நம்ம வாசித்தோம். அவர் வந்து நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக, நம்மளோட பாவங்களுக்காக என்ன பண்ணார், அவர் வந்து என்ன பண்ணார், அவர் சிலுவையை சுமந்தார். எல்லாமே நம்மளுக்காக தான், வேறு யாருக்குமே கிடையாது. அந்த இடத்துல எல்லாமே நம்மளுக்கு மட்டும் தான் இருக்குது. நம்மளுக்காக மட்டும்தான் அவர் என்ன பண்ணார், எல்லாவற்றையும் சுமந்தார். ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும், அவர் நம்ம கெட்டு போகணும்னு அவர் நினைக்கிறதே கிடையாது, ஒரு நாளும் அவர் நினைக்கிறதே கிடையாது. நம்ம நல்லா இருக்கணுன்ற நம்ம நல்லா இருக்கணுன்ற ஆசை நம்ம அம்மா அப்பாவை விட அவருக்கு ஜாஸ்தி. அதனால தான் என்னென்னா, நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் சில இடத்துல அவர் நம்மளை கடிந்து கொள்கிறாரு, சில இடத்துல நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, சில இடத்துல நம்மளை என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஒழுங்காக இருக்கணுன்றதுக்காக தான் எல்லா விஷயமும் அவர் பண்ணுறாரு. நம்ம வந்து கெட்டு போகணும், நம்ம நாசமாகணும் அப்படின்றது வந்துட்டு உலகத்து மனுஷன் நினைக்கலாம், ஒரு சில நேரத்தில் நம்ம கூட பழகிறவங்க கூட நினைக்கலாம். ஆனால் ஏசப்பா ஒரு நாளுமே வந்து எப்படின்னா அப்படி நினைக்கவே மாட்டார். ஏன்னா வந்துட்டு அதுக்காக தான் அவர் சிலுவையில் மறிச்சார். நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அவர் சிலுவையிலே மறிச்சார். இல்லைனா அவர் ஏன் சிலுவையில் மறிக்கணுன்ற அவசியமே கிடையாது. அவர் வந்துட்டு அந்த சிலுவை மரணம் இல்லாமல் வேறு எதனா ஒரு விஷயம் கூட பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் இதன் மூலயமா தான் நம்மளுக்கு வந்துட்டு பாவ மன்னிப்பு கிடைக்கும். அவர் ரத்தத்தின் மூலயமா தான் நம்மளுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். அவர் ரத்தத்தின் மூலயமா தான் நம்மளுக்கு வந்துட்டு விடுதலை கிடைக்கும். அவர் ரத்தத்தின் மூலமாக தான் நம்ம அக்கிரமம் அநியாயத்தில் இருந்தெல்லாம் நம்மளுக்கு விடுதலை ஆகுன்றது அது வந்துட்டு பிதாவின் சித்தத்தின்படி அவர் நம்மளுக்கு காண்பிக்கிறார். நாமளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி லைஃப்பில் என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன், எப்படின்னா நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இந்த சிலுவையை பற்றி பெருசாக பேசிட்டு அப்படியே வெளியே போயிட்டு பழைய மாதிரியான ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு இருக்கும். அதை நம்ம என்றைக்குமே ஃபாலோ பண்ணவே கூடாது. டெய்லியுமே நம்ம சிலுவையை பற்றி நினைக்கணும். ஏசப்பா, நீங்கள் எனக்காக சிலுவையை மதிச்சிங்க, எனக்காக உங்களுடைய ஜீவனையே கொடுத்தீங்க, உங்களுடைய அன்பு எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு அன்பை தினமும் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்களுக்கு புதிதாக கொடுத்துட்டே இருங்க. உங்களுடைய அன்பை நாங்கள் என்றைக்குமே தள்ளி போடக்கூடாது. ஏன்னா நம்ம மனுஷங்க இல்லையா, நிறைய நேரம் நம்ம சோர்ந்து விடுவோம். பல காரியம் நம்மளுக்கு நல்லதும் நடக்கும், ஒரு சில நேரத்தில் கெட்டது பயங்கரமாக நடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, என்னடா வாழ்க்கை இது, நம்ம சோர்ந்து போயிடுவோம். அப்போ நம்ம அப்படி சோர்ந்து போகாது இருக்கிறதுக்கு ஒரே வழி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைபிள் தான். ஏசப்பா சிலுவை எது மூலிமா நம்மளுக்கு சொல்கிறார் அப்படின்னா, பைபிள் மூலிமா தான் நம்மளுக்கு சொல்கிறாரு. பைபிள் மூலிமா இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் வந்துட்டு சிலுவை அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப எதிராக இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏசப்பா அவர் மூலியமாக தான் சிலுவையை பற்றி நம்மளுக்கு அதிகமாக சொல்கிறார். ஒரு சில இடத்துல மறைமுகமாக சொல்லுவார், ஒரு சில இடத்துல வெளிப்படையாகவே சொல்லுவார். சிலுவை பற்றி உபதேசத்தை ரொம்ப வெளிப்படையாக சொல்லுவார். ஏன்னா ஏசப்பாவும் பவுலும் சிலுவையும் அவ்வளோ நெருக்கமான ஒரு விஷயம். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சிலுவையை பற்றி நமக்கு இப்படி சொல்கிறாங்க. நாமளும் என்ன பண்ணணும், நம்ம டெய்லி லைஃப்பில் நடக்கிற பிரச்சனையை கண்டு நம்ம என்ன பண்ணணும், சோர்ந்து போகக்கூடாது. என்றைக்குமே வந்துட்டு ஒரு சில நம்ம விழுந்து போயிடுவோம். ஆனாலும் என்ன பண்ணணும், திரும்ப எந்திரிச்சு நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுறது, பைபிள் படிக்கிறது, இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் சொல்கிற நானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஏன்னா வந்துட்டு அந்த மாதிரியான பலவீனங்கள் என்னை தாக்குது. ஆனாலும் கூட திரும்ப நான் வந்துட்டு எப்படின்னா, திரும்ப நான் எந்திரிச்சு ஜெபிக்கும் போதோ இது பண்ணும் போதோ ஏசப்பா வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குறாரு. இருதயத்தில் இருக்கிற எல்லா பலவீனத்தையும் அவர் மாற்றுறாரு. அப்படிப்பட்டதான அவர்
ஒரு வல்லமையுள்ள கடவுள், அவரை போல ஒரு நல்ல தெய்வம். எனக்கு வந்து ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுனால, இந்த மைக்கு கொடுத்ததுனால நான் சொல்லலை, எனக்கு வந்துட்டு அவர் பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் எனக்குமே அவர் வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல கடவுள் அப்படின்றத விட இன்னும் அதுக்கு என்ன நல்ல வார்த்தை இருக்குமோ அதுதான் எனக்கு எப்பவுமே அவர் இருந்திருக்காரு. எனக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு, நிறைய மனுஷங்களால் வீட்டில் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. ஆனாலும் கூட என்னை அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் எந்த இடத்துலையுமே அவர் என்னை விடாமல் என்னை வந்துட்டு தள்ளி நீ வா, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை கூட்டி வந்துட்டே இருக்கிறாரு. அதை நான் நினைக்கும் போது இன்னைக்கு கூட எனக்கு வந்துட்டு ஒரு பயமாக இருந்தது, நம்ம என்ன பேச போகிறோம், நம்ம ஃபஸ்ட் டைம் பேச போகிறோமே, நம்மளுக்கு என்ன தெரியும், இன்றைக்கி நம்ம பைபிள் வசனத்தை வச்சு நம்ம என்ன ஏசப்பா நம்மக்கிட்ட பேசுவாரா அப்படின்னு ஒரு 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 எண்ணத்தோடு நான் வந்தேன். ஆனாலும் கூட ஏசப்பா இந்த இடத்துல எனக்கு பேசுகிறதுக்கான ஒரு ஞானத்தையும் ஒரு போதுமான அறிவையும் எனக்கு அவர் கொடுத்தாரு. இது வந்துட்டு என்னால் இல்லை, என்னால் வந்து இப்படி பேச முடியுமான்னு கேட்டால் நிஜமாக இல்லை. நான் ஒரு பயந்து சுபாவம் உள்ளவன், அவ்வளோ சீக்கிரம் நான் யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன், கொஞ்சம் அமைதியாகவே இருப்பேன். ஆனாலும் கூட ஏசப்பா இந்த இடத்துல என்னை பேச வச்சிருக்காருன்னா அவரோட நாம மகிமைக்காக மட்டும்தான். இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே ஒரு சில பேருக்கு ஏசப்பா எதுக்காக மரிச்சாரு அப்படின்றதே தெரியாமல் கூட இருக்கலாம். நம்ம கிறிஸ்தவங்களா இருப்போம், எதுக்காக மரிச்சாரு, ஏசப்பா மரிச்சிட்டாரு நம்ம வருஷமாக சொல்லிடுவோம். ஆனால் எதுக்காக மரிச்சாரு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இப்போ என் மூலியமாக கூட ஒரு சில பேர்கிட்ட ஏசப்பா பேசலாம், அவரோட நாம மகிமைக்காக மட்டும்தான். இது மனுஷனை மகிமைப்படுத்துறதுல ஏசப்பாவோட நாம மகிமைக்காக மட்டும்தான் இந்த விஷயத்த இந்த இடத்துல ஏன் மூலியமா அவர் பேசிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம நடக்கிற எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும், அது எனக்காக இருந்தாலும் உங்களுக்காக இருந்தாலும் எதாக இருந்தாலும், நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு ஏசப்பா கிட்ட நம்ம முறையிடும் போது பிலிப்பில் சொல்றது எல்லா வேண்டுதல் விண்ணப்பத்தோடு கூட தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா நம்மளுக்கு சொல்றாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வசனத்தை அந்த டைம் ஞாபகப்படுத்தணும். நம்மளை காயப்படுத்துகிற மனுஷங்களையோ நம்மளை கஷ்டப்படுத்துகிற மனுஷங்களோ நம்ம அந்த இடத்துல நினைக்காதபடிக்கு நம்மளுக்கு ஏசப்பா கொடுத்துருக்கிற வசனம், அந்த வசனம் தான் வந்துட்டு நம்ம இருதயத்தை மாற்றணும், நம்ம லைஃபே மாற்ற முடியும். மனுஷன் நம்ம லைஃபை ஒரு நாள் மாற்ற முடியாது, 2 நிமிஷத்துக்கு தான் மாற்ற முடியும். ஆனால் லைஃப் டைமாக நம்ம லைஃப்பை மாற்ற முடியுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஏசப்பாவால் மட்டும்தான் அது மாற்ற முடியும், வேறு எந்த மனுஷனாலும் மாற்ற முடியாது. அது எனக்கு நடந்திருக்கு. அதனால தான் நான் வந்துட்டு இந்த நேரத்தில் கூட ஏசப்பா மூலியமாக நான் உங்களுக்காக சொல்கிறதும் அது மட்டும்தான். ஏன்னா மனுஷன் எப்படி வேணாலும் மாறிடுவாங்க, ஆனால் ஏசப்பா ஒரு நாளும் மாறவே மாட்டார். அதுக்கு உதாரணம் தான் அந்த சிலுவை. அவர் வந்துட்டு பிதாவின் சித்தத்தின்படி எப்படி எல்லாவற்றையும் செய்தாரோ, நாமளும் வந்துட்டு ஏசப்பாவுடைய சித்தத்தின்படி ஜெபம் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ரேயர் பண்ணுறதா இருக்கட்டும், அவருக்காக வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வந்துட்டு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்காக ஜீவனுள்ளவர்களாக நம்ம இருக்கணும். செத்தவங்களை போல இருக்கக்கூடாது. ஒரு நாளுமே வந்துட்டு நம்ம செத்தவங்களை போல இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ணுறது யோசிக்க மாட்டோம். ஏன்னா நம்மளே பைபிளே சொல்லுது, ஆவியும் மாம்சத்துக்கு ஒன்று வந்துட்டு விரோதமாக இருக்கும். அதனால் வந்துட்டு நம்ம மாம்சத்தை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய லைஃப்பும் பாதிக்கப்பட்டுகிட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இன்னும் அதிகமாக ஏசப்பா தேடணும். பிசாசானவன் எவ்ரிடே நம்மளை சோதிச்சுட்டே தான் இருப்பான். நம்ம நல்லா ப்ரேயர் பண்ணோன்னா என்ன இவன் நல்லா ப்ரேயர் பண்ணுறான் அப்படின்ட்டு நம்மளை சோதிச்சுட்டே தான் இருப்பான். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், இன்னும் நல்லா ப்ரேயர் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவான்னா அவன் நம்மளை விட்டு தூரம் போவான். நம்ம இன்னும் நல்லா பைபிள் படித்தோம் அப்படின்னா நம்ம விட்டு இன்னும் தூரம் போயிடும். ஏன்னா ஏசப்பா வந்துட்டு பிசாசை துரத்துற வல்லமை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெபத்தினால நம்மளுடைய வேத வசனத்தினால நம்ம என்ன பண்ண முடியும்னா பிசாசை நம்மளால் கட்டாயம் துரத்த முடியும். அது இதனால் மட்டும்தான் துரத்த முடியும். நம்ம சும்மா போ நம்ம வாயின் வார்த்தையினால சொன்னால் எதையுமே நடத்தவே முடியாது. அது அப்படியே தான் இருக்கும். போன வாரம் ஒரு பாஸ் சொன்ன மாதிரி மாறின மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம மாறலை, அப்படியே தான் இருக்குன்றதுக்கு ஒரு உதாரணம் நம்ம லைஃப்பில் திரும்ப அந்த பிரச்சனை நடக்கும்போது தான். அந்த மாதிரி தான் நம்ம லைஃப் மாறணும் அப்படின்னா ஏசப்பாவுடைய சிலுவையை நம்ம தினமும் தியானிக்கணும், தினமும் நினைக்கணும். அதை குறித்து நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும், நன்றி சொல்லணும் அவருக்கு. நம்ம நன்றி சொல்லத்தில் எப்படி இருக்குன்னா குறைவுள்ளவளாக இருக்கவே கூடாது, டெய்லியும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கணும்னாலே அதோட கிருபை தான். காசு இல்லை, நம்மளுக்கு வந்துட்டு நிறைய பொருள் இல்லை, இதெல்லாம் குறித்து நம்ம என்னென்னமோ கவலைப்பட்டுருக்கோம். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கணும்னாலே அதோட கிருபை தான். ஏன்னா எத்தனையோ நாள் நான் பார்த்த மனுஷங்களே இந்த நாளில் இல்லவே இல்லை. ஆனால் நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன், நம்ம எல்லோரும் இன்றைக்கி உயிரோடு இருக்கோம், அவரோட சிலுவையை பற்றி நம்ம கேட்குறோம், இன்னும் நம்ம பலன் அடைகிறோம் அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஏசப்பா இதை ஒன்று வைத்திருக்காரு. அதனால தான் நம்ம உயிரோடவே இருக்கோம். அதனால ஏசப்பா என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த சிலுவையின் அன்பை நம்ம விட்டுவிடாதபடிக்கு அந்த சிலுவையின் அன்பை தினமும் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஜீவன் இருக்கிற வரைக்குமே, நம்ம ஜீவன் போகிற வரைக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சிலுவையின் அன்பை குறித்து ஏசப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும், விட்டுவிடவே கூடாது. அதுதான் ஏசப்பா நம்மக்கிட்ட விரும்புகிற மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த அன்பு இருந்ததால் மட்டும்தான் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தாரு. இல்லைனா ஒரு நாளும் அவர் நமக்காக உயிரை கொடுத்துருக்கவே முடியாது.
வார்த்தை கொடுத்ததுக்காக